டிசம்பர் 19க்கான ஸ்பாய்லர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா மாரி பேர்லயும் சூர்யா பேர்லயும் சொத்த பூரா எழுதி கொடுக்குறாங்க தாரா. எதுக்குடா சும்மா சோழிய குடுமி சும்மா ஆடாதே, எதுக்கு இவங்க சொத்தை மாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோல இத பத்தி டீடைலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீதரை வர சொல்லியிருக்காங்க தாரா. ஸ்ரீதரும் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. அப்போ தாரா கேக்குறாங்க, நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேங்களா ஸ்ரீதர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்ரீதர் அவரோட ஆடிட்டருங்க, ஜெகதீஷோட ஆடிட்டர். ரெடி பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்றாரு. ஜெகதீஷ்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன டாக்குமெண்ட் அப்படி இப்படிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட் ஸ்ரீதர் அப்படின்னு கேக்குறாங்க. தாரா சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க. சங்கரபாட்டி போ மாப்பு போ, கையெழுத்து போட்டு திருப்பதிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரவிந்த் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. ஹாசினிக்கு ஒரே டவுட், எதுக்காக கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க. அடுத்தது ஸ்ரீதர் சொல்றாரு, மேடம் நீங்களும் கொஞ்சம் கையெழுத்து போட்டுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதோ போடுற அப்படின்னு தாராவும் சொல்றாங்க. ஒரே டென்ஷன்ல இருக்காரு ஜெகதீஷ். என்னடா இது டாக்குமெண்ட்லாம் எழுதுறாங்களே, என்ன வில்லத்தனம் பண்றாளோ இவ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாரா சைன் போட்டோன்னே கேட்டன்ல ஸ்ரீதர், என்ன டாக்குமெண்ட் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே தாரா சொல்றாங்க, சூர்யா அரவிந்துக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தால மொத்த சொத்தையும், அந்த டாக்குமெண்ட் தான், அந்த சொத்து முழுவதும் சூர்யா பேருக்கு எழுதி கொடுக்கிற டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூர்யா எழுதி கொடுத்தாருங்களா அரவிந்துக்கு, அந்த சொத்தை பூரா மறுபடியும் சூர்யாக்கு எழுதிட்டாங்க. இதை கேட்ட உடனே சந்தோஷப்படுறதா இவ என்ன வில்லத்தனம் பண்ண போறாளோ தெரியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு ஜெகதீஷ். ஹாசினி முதல் கொண்டு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். அப்ப தாரா சொல்றாங்க, அது மட்டும் இல்லைங்க, என் பேர்ல இருந்த சொத்தையும் சூர்யா மாரி பேர்லயே மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெகதீஷ்க்கு பயங்கர ஆச்சரியம், எங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு வாங்கி பாக்குறாரு. படிச்சிட்டு இருக்காரு. அப்ப தாரா சொல்றாங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டிலேயே மருமக மாறி அவ மாசமா இருக்கா, அதனால அவ அங்க இருக்கிறத விட நாம எல்லாரும் இங்க இருக்கிறப்ப அவளும் இங்கதான் இருக்கணும், அதனால இந்த சொத்தை எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ நிஜமாலே மாறிட்டாளா இல்ல நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன பண்ண போறாங்கன்னா, தாரா மாறி இங்க கூட்டிட்டு வரணும் பிளான் பண்ணிருக்காங்க. 5 மாசம் தான் ஆகுது. தேவி அம்மா வயித்துல இருக்காங்க, மாறி வயித்துல. அதனால இங்க கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணி அந்த குழந்தைய முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாறி வேற பக்கம் இருக்கிறப்ப இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. சோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.